அன்பான விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, பந்தல் காய்கறியில உரம் மற்றும் பூச்சி நோய் மேலாண்மை. இதுல பகுதி 1 ஃபர்ஸ்ட்டு உரம் மேலாண்மை பற்றி இப்ப பார்த்துருவோம். அடுத்த வீடியோல பூச்சி நோய் மேலாண்மை பத்தி பார்ப்போம். பந்தல் காய்கறி அப்படின்னு வர்றதுல பார்த்தீங்கன்னா, பாகல், சுரை, பீர்க்கன், பூசணி இது எல்லாமே பந்தல் வகையில பயிரக்கூடிய காய்கறி பயிர்கள். இந்த பந்தல் வகை காய்கறி பயிர்களுக்கு உர மேலாண்மை என்னென்ன உரங்கள் வைக்கணும்? எப்ப வைக்கணும்? அப்படின்றத பத்தி தான் பகுதி 1ல பார்க்க போறோம். பகுதி 2ல இதுல பூச்சி நோய் என்னென்ன வரும்? அத எப்படி சரி பண்ணலாம்? அப்படின்றத பார்க்க போறோம். நம்மளுடைய சேனல் வேளாண் பீடியா அப்படின்ற யூடியூப் சேனல். நெறைய விவசாய நண்பர்கள் பார்க்குறீங்க. ஒரு லைக் குடுங்க, அ ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டிவா இருக்கும். அடுத்ததாக பகந்தல் பயிர்ல முதல்ல உரம் எப்படி குடுக்கணும்? உரம் ஓட்டி முடிச்சுட்டோம். உழவு ஓட்டி முடிச்ச பிறகு அடி உரம் என்ன குடுக்கணும்? அடி உரம் 1 ஏக்கருக்கு ஓகேங்களா? 1 ஏக்கருக்கு என்ன அடி உரம் குடுக்கணும் அப்டின்னா, எப்பயும் போல கடைசி உழவு போடும்போது கம்போஸ்ட்டோ அல்லது தொழு உரமோ ஒரு 10 டன்னு அதாவது 1 வண்டின்னு வச்சுக்கோங்களேன். தொழு உரம் 10 டன்னு போடணும். வேப்ப முன்னாக்கு ஒரு 100லிருந்து 150 கிலோ. வேப்ப முன்னாக்கு எதுக்கு போடுறாங்கன்னா, பொதுவா பந்தல் வகை பயிர்ல நெமட்டோட் ப்ராப்ளம் அதிகமா இருக்கும். நூல் புழு இருக்கும். நூற்புழுவுக்கு இந்த வேப்ப முன்னாக்கு ரொம்ப எதிர்ப்பு சக்தி கூடியதா இருக்கும். அது தவிர மண்ணில் மூலியமாக பரவக்கூடிய நோய்கள், பூச்சிகள இது பாதுகாக்கும். அதோட அல்லாம டிஏபி 50 கிலோ ஓகேங்களா, 1 மூட்டை டிஏபி போடுங்க. பொட்டாஸ், மியூரேட் ஆஃப் பொட்டாஸ் இருக்கு இல்லையா? அது 25 முதல் 1/2 மூட்டை 25 முதல் 30 கிலோ. நீங்க 1/2 மூட்டை போட்டா போதும். டிஏபி 1 மூட்டை, எம்ஓபி 1/2 மூட்டை, ஜிப்சம் ஒரு 1 மூட்டை. ஜிப்சம் 50 கிலோ. சரிங்களா? அதுக்கப்புறம் மைக்ரோ நியூட்ரியன்ட் மிக்ஸ்சர் இருக்கு இல்லையா? நுண்ணூட்ட மிக்ஸ்சர். அது 5 கிலோ பேஸலா இருக்குங்க. நுண்ணூட்ட உரம் ஒரு 5 கிலோ. இது எல்லாத்தையும் கலந்து நம்ம அடி உரமா போட்டுக்கிறணும். உழவு ஓட்டம் முடிச்ச உடனே வேப்ப முன்னாக்கு, டிஏபி, மியூரேட் ஆஃப் பொட்டாஸ், ஜிப்சம், நுண்ணூட்ட உரம் இதெல்லாம் கலந்து அடி உரமா போட்டுக்கிறணுங்க. அதுக்கடுத்து மேல் உரமா என்ன குடுக்கணும் அப்டின்னா, மேல் உரமா பார்த்தீங்கன்னா, விதைச்சுட்டீங்க. விதைச்சதுக்கு அப்புறம் ஒரு 20லிருந்து 25 நாள் கழித்து மேலுரம் குடுக்கணுங்க. 20லிருந்து 25 நாள் மேலுரம். அந்த மேலுரம் என்ன குடுக்கணும் அப்டி பார்த்தீங்கன்னா, யூரியா. ஏன்னா தழைச்சத்து நமக்கு தேவை இல்லையா? அதனால தழைச்சத்து ஒரு 25 கிலோ குடுக்கணும். 1/2 மூடை தழைச்சத்து. திருப்பி எம்ஓபி மியூரேட் ஆஃப் பொட்டாஸ் 10 கிலோ குடுத்தா போதும். ஏன்னா ஏற்கனவே அடி உரமா நம்ம 30 கிலோ குடுத்துட்டோம். தழைச்சத்தும், சாம்பல் சத்தும் நம்ம குடுத்தா போதும். ஏன்னா மணிச்சத்து டிஏபி 50 கிலோ அடி உரமா குடுத்துட்டோம். அதனால மணிச்சத்து தேவையில்ல. தழைச்சத்தும், சாம்பல் சத்து மட்டும் குடுக்கணுங்க. 20லிருந்து 25 நாளு. அதிகப்படியாக நெறைய உரம் குடுக்க தேவையில்ல. குறைஞ்ச அளவு உரம் குடுத்தா போதுங்க. அடுத்த உரம் பார்த்தீங்கன்னா, பூக்குற சமயத்துல, பூ பூக்கும் சமயத்துல குடுக்கணுங்க. பூ பூக்கும் சமயம். பூ பூக்கும் சமயத்துல என்ன உரம் குடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி தழைச்சத்தே குடுக்கணும். தழைச்சத்துன்றா யூரியா. யூரியா 25 கிலோ குடுக்கணுங்க. எஸ்ஓபி சல்பேட் ஆஃப் பொட்டாஸ்ம்பாங்க. சல்பேட் ஆஃப் பொட்டாஸ் 10 கிலோ குடுக்கணும். இது எதுக்குன்னா, நல்லா பூ எடுத்து வர்றதுக்கும், நல்ல குவாலிட்டியா வரைக்கும் அந்த பூ எல்லாமே காயா வைக்கிறதுக்கும் சல்பேட் ஆஃப் பொட்டாஸ் தேவை. அதனால சல்பேட் ஆஃப் பொட்டாஸ் வச்சோன்னா, மியூரேட் ஆஃப் பொட்டாஸ் டைம் எடுத்துக்கும். ஆனா சல்பேட் ஆஃப் பொட்டாஸ்னா உடனடியாக கலைந்து குடுக்குங்க. அதனால சல்பேட் ஆஃப் பொட்டாஸ் குடுக்கணும். மேல நீங்க பூச்சி மருந்து இதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணுவீங்க. அந்த சமயத்துல போரான்னு 1 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு நீங்க சேர்த்துக்கணும். போரான் 1 கிராம் பெர் லிட்டர். இத நீங்க ஏதாவது பூச்சி மருந்து அல்லது நோய் மருந்து பூக்குற சமயத்துல அடிப்பீங்க இல்லையா? அடிக்கும்போது இத நீங்க சேர்த்துக்கலாங்க. சேர்த்துமா இது எதுக்குன்னா நல்லா காய வைக்கிறதுக்கும், ஷைனிங்கா பெருசாகி வர்றதுக்கும் போரான் சத்து ரொம்ப முக்கியங்க. அதனால பூ பூக்குற சமயத்துல இந்த யூரியா, எஸ்ஓபி, போரான் இது ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்த உரம் எப்ப போகணும்னா, அடுத்து காய் காய்க்கிற சமயத்துல தான் அடுத்த உரம் குடுக்கணுங்க. காய் காய்க்கும் சமயம். இது நான் சொல்றது எல்லாமே பந்தல் வகை காய்கறில உள்ள எல்லா பந்தல் வகை காய்கறிக்கும் நீங்க எடுத்துக்கலாங்க. பாகற்காய் இருந்தாலும் சரி, சுரைக்காய் இருந்தாலும் சரி, பூர்க்கங்காய், பூசணிக்காய் இந்த எல்லா பந்தல் வகை, கொடி வகை பயிர்களுக்கும் இதே இத நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். காய் பிடிக்கிற சமயத்துல நாங்க கீழ குடுக்கிறத விட, மேல ஸ்ப்ரே பண்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா, கீழ் தரை வழியா குடுக்கிறத விட,
மேல ஸ்ப்ரே பண்ணுனீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரிசல்ட் ரொம்ப நல்லாருக்கும். என்ன ரிசல்ட்னா, ஆல் 19 இருக்கு இல்லையா? 19, 19, 19. அதாவது தழைச்சத்து 19 இருக்கும், மணிச்சத்து 19 இருக்கும், சாம்பல் சத்து 19 இருக்கும். இத வந்து 5 கிராம் 1 லிட்டர் தண்ணீர். அப்ப வந்து நீங்க 10 டேங்க் அடிக்கிறீங்க. 1/2 கிலோனா 10 டேங்க். 1 ஏக்கருக்கு 100 லிட்டர் யூஸ் பண்றீங்கன்னா, நம்ம 1/2 கிலோ வாங்கிக்கலாம். ஓகேங்களா? எத்தன லிட்டர் தண்ணி சிலவங்க 10 சென்ட் போடுவீங்க, சிலது 5 சென்ட் போட்டிருப்பீங்க. அதுக்கு தகுந்து நீங்க கால்குலேட் பண்ணிக்கங்க. டேங்க் 10 லிட்டர் டேங்கா இருந்தாலும் சரி, 16 லிட்டர் இருந்தாலும் சரி, 1 லிட்டர் தண்ணிக்கு 5 கிராம். அதுக்கு மேல போகக்கூடாது. அதான் கணக்குங்க. அதுக்கடுத்து கால்சியம் நைட்ரேட் சிஎன்னு சொல்லுவாங்க. கால்சியம் நைட்ரேட். இது எதுக்குன்னா, கால்சியம் சத்து குடுக்குது. பிளஸ் வந்து நைட்ரஜன் சத்தும் குடுக்குதுங்க. கால்சியம் சத்து வந்து நல்ல காய் வைக்கிறதுக்கும், நல்ல ஷைனிங்கா வைக்கிறதுக்கும், வெயிட் வைக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல். இதுவுமே வந்து 5 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்குங்க. கால்சியம் நைட்ரேட். அடுத்து பார்த்தீங்கன்னா, மக்னீசியம் சல்பேட். மக்னீசியம் சல்பேட் எதுக்குன்னா, இலை வந்து கொஞ்சம் வெளிரி வந்திருக்குங்க. இது வந்து பச்சையம் உருவாக்கத்திற்கும், குளோரோஃபில் சிந்தசிஸ்க்கும் மக்னீசியம் முக்கியம். இலை வந்து அப்படியே கொஞ்சம் வெளிரி இருக்கும், மஞ்சளா இருக்கும். அதனால வந்து போட்டோசிந்தசிஸ் சரியா நடக்காம, ஈல்டு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால மக்னீசியம் வந்து போட்டோசிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கைக்கும், தாவரங்கள் தனக்கு தேவையான உணவை தானே தயாரிக்கிறதுக்கும் மக்னீசியம் ரொம்ப முக்கியம். அதனால வந்து 5 கிராம் வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு இத சேர்த்துக்கலாங்க. 7 இது 10 நாளைக்கு ஒரு முறை தெளிக்கணும். இது வந்து காய் பிடிச்ச பிறகு 10 நாட்களுக்கு ஒரு முறை. இந்த காம்பினேஷன வந்து நீங்க தெளிச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து நல்லா வருங்க. இது கூட வந்து நீங்க வந்து ஹியூமிக் பவுடர் இருக்கு இல்லையா? அத வந்து தண்ணி பாய்ச்சும்போது கூட ஏக்கருக்கு 1 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு தண்ணீல கரைச்சு குடுத்தீங்கன்னா, வேர் வளர்ச்சிக்கும், நல்ல தூர் கட்டி வர்றதுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஹியூமிக் ஆசிட் ஒரு தடவ குடுக்கலாம். அல்லது வந்து அந்த பூ பூக்கிற சமயத்துல வந்து ஆ பயோ பவர் கோல்டுன்னு ஒரு குருணை இருக்குங்க. பயோ பவர் கோல்டு அப்படின்னு 4 கிலோ குருணை இருக்கு. 4 கிலோ குருணை. இது வந்து வேம் கலந்தது. அதையோ அல்லது ரைசோமிக்கா அப்படின்னு ஒரு பவுடர் இருக்கு. 100 கிராம் வந்து இது பவுடருங்க. இதுவே வேர் வழியா இது 2யும் குடுக்கும்போது, வேர் வளர்ச்சி நல்லா குடுத்து, நம்ம கீழ குடுத்த உரத்தெல்லாம் வந்து நம்ம எடுத்து குடுக்குங்க. இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நீங்க ட்ரிப் வச்சிருக்கீங்க. இது எல்லாமே வந்து ஆ உங்களுக்கு வந்து உரம் வைக்கிறீங்கன்னா இது. சப்போஸ் வந்து ட்ரிப் வச்சிருக்கீங்க. நுண்ணூட்ட குறைவு இருக்குது. சத்து இருக்குன்னா, நுண்ணூட்ட சத்துக்கு வந்து நம்ம போய்க்கலாம். முக்கியமான குறிப்புனா வந்து சொட்டு நீர் பாசனம். இது வந்து இம்பார்ட்டன்ட். என்னன்னா, சொட்டு நீர் பாசனம் வந்து ரொம்ப வந்து இதற்கு முக்கியம். சொட்டு நீர் பாசனம் போட்டீங்கன்னா, உங்கள் உரச்செலவை குறைக்கலாம். ஈல்டு அதிகரிக்கலாம். நீர் வந்து தேங்க விடக்கூடாது. நீர் பாசனம் ஏன் அப்படின்னா, இதுல வந்து அழுகலு, கருகள் அதிகமா விழுகுங்க. பித்தியம், பைட்டோத்தொரா டிசீஸ்லாம். அதனால நீர் வந்து தேங்க விடக்கூடாது. 7லிருந்து 10 நாட்களுக்கு ஒரு முறை கவனிக்கணும். அதே மாரி ஒரே மருந்து தொடர்ந்து பயன்படுத்தக்கூடாது. மருந்து நீங்க அடிக்கிறீங்கன்னா, திருப்பி திருப்பி அதே மருந்தே அடிக்கக்கூடாது. காய்கள சரியான நேரத்துல வந்து அறுவடை செய்யணுங்க. அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அப்புறம் நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறை இதுல எது எது நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறை வரும்ன்னு பார்த்தீங்கன்னா, அதனால தான் நம்ம கீழயே பேசல்லே நுண்ணூட்டம் குடுத்துட்டோம். போரான், போரான் குறைபாடு இருந்துச்சுன்னா, காய் வெடிப்பு வருங்க. காய் வெடிக்குது அப்படின்னா, போரான் சத்து பற்றாக்குறை. அதனால தான் நான் மேல ஸ்ப்ரே பண்ணும்போதே போரான் வந்து 1 கிராம் வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு சேர்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். இல்லன்னா காய் வெடிப்பு வரும். கால்சியம், கால்சியம் சத்து பற்றாக்குறை இருந்துச்சுன்னா, காய் அழுகல் வரும். அப்போ கால்சியத்துக்கு வந்து ஜிப்சம் அல்லது சிஎன் குடுக்குறோம் இல்லையா? கால்சியம் நைட்ரேட் குடுக்க சொல்றேன்ல 5 கிராம் பெர் லிட்டர். அப்போ அதனால தான் வந்து சிஎன் கால்சியம் சத்து ரொம்ப முக்கியம். அப்படி இல்லன்னா அது காய் அழுகல் வரும். மக்னீசியம் சத்து வந்து எதுக்குன்னா வந்து நரம்பு இலை இருக்குன்னா இலையோட நரம்பு இருக்கு இல்லையா? அந்த நரம்பு இடைமட்டும் மஞ்சளா இருக்கும். நரம்பு அப்படியே பச்சையா இருக்கும். நரம்புக்கு இடைப்பட்ட பகுதி மஞ்சளா இருக்கும். ஸோ இது வந்து ஒளிச்சேர்க்கைக்கு மிக முக்கியம். அதனால தான் வந்து மக்னீசியம் சல்பேட் சேர்க்க சொல்லியிருக்கேன். ஜிங்க் சல்பேட் இல்லாட்டினா வளர்ச்சி குறைவா காணப்படும். ஸோ இதுதான் வந்து மிக முக்கியமான நுண்ணூட்ட சத்துக்கள். இத நம்ம குடுத்துட்டோம்னா வந்து பயிர் வளர்ச்சி நல்லா இருக்குங்க. மேலும் வந்து பூ பிடிக்கிறதுக்கு ஏதாவது டானிக் வேணுனா, அது செப்பரேட்டா அடிச்சுக்கலாம். மேலும் இண்டிவிஜுவலா உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவ, இது மட்டும் குடுத்துருக்கீங்க சார். இது தவிர எனக்கு வந்து இந்தந்த பிரச்சனைகள் இருக்கு அப்டின்னா, நீங்க வந்து இந்த WhatsApp நம்பருக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் குடுத்து உங்களுக்கு தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். இந்த பகுதி 1ல வந்து நான் வந்து பந்தல் காய்கறில என்னென்ன உரம் வைக்கலாம், ஆ அப்படின்றத பத்தி தான் சொல்லியிருக்கேன். இன்னொரு சப்சிக்வென்ட்டா இன்னொரு வீடியோ போடுறேன். அதுல என்னென்ன பூச்சி நோய் ப்ராப்ளம் வரும்,
அந்த பூச்சி நோய வந்து எப்படி தடுக்கலாம் அப்படின்றத குறித்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி விவசாய நண்பர்களே!